திஸ் இஸ் அன் ஏஐ கிளாஸ். இது வந்து நம்ம ரொம்ப 3/60 ரொம்ப விஷன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதிலெல்லாம் வந்துட்டு ரொம்ப விஷன் கம்மியாக இருக்கும், இல்லைனா 100% விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கும். தைசஸ் பல்வை, ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, இல்லைனா விஷுவல் இம்பேர்மெண்ட்டே 100% இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய மோட் ஆக்சுவலி இருக்குது. வாக்கின் மோட், அப்புறமா கரன்சி டிடெக்ஷன், அப்புறமா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி ChatGPT மாதிரி நம்ம கேட்போம்ல, கூகுளில் கேட்குற மாதிரி, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஸ்பீக் அசிஸ்டன்ட் மாதிரி அதில் இருக்குது. தென் வந்துட்டு ஃபேஸ் டிடெக்ஷன், திங்ஸ் அரவுண்ட் யூ. இப்போ அவங்க வந்து ஒரு ரூம்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு அங்கே எங்கே என்னெல்லாம் தெரியணும் அதெல்லாம் வந்து அதில் சொல்லும். அந்த மாதிரி ஒரு நிறைய மல்டிபிள் மோட்ஸ் ஆர் தேர். அப்புறமா அதில் வந்து ஹெல்ப் டெஸ்க், அவங்களோட வாரண்டி, அதெல்லாம் செப்பரேட். வி கேன் ஸ்டோர் ஃபேஸஸ், வி கேன் ஸ்டோர் இமேஜஸ், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வி கேன் ஸ்டோர். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அதில் இருக்குது. ஸோ பேசிக்லி இந்த 4 மோட்ஸில் வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கண்ணு தெரியாது, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு திங்ஸ் அரவுண்ட் யூ என்னென்ன சுற்றி இருக்கணும்னு தெரியணும்னா அந்த மோட் அதில் ஜஸ்ட் 2 பட்டன் தான் இருக்குது. ஜஸ்ட் ஸ்வைப் அண்ட் தென் கிளிக், அவ்வளோதான். அதுலேயே வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே தமிழ், இங்கிலீஷ் நம்ம எந்த வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்னா கொஞ்சம் லைக் ப்ராப்பர் தமிழாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கூட எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ திங்ஸ் அரவுண்ட் யூ கேட்டால், இப்போ இந்த ஒரு டாக்டர்ஸ் ரூமில் இருந்தால் கூட யார் யார் இருக்குது, அந்த டேபிள் இருக்குது, டேபிள் க்ளோத்தோட கலர், அதில் பார்டர்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக கூட அது சொல்லும். அதுவே அனலைஸ் பண்ணி அதுக்கு அவங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு அது இட்ஸ் அ டாக்டர்ஸ் ரூம்னு அதுவே சொல்லிடும். இந்த பேஷண்ட் வந்துட்டு சொல்ல வேண்டாம். அப்புறமா இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் அதுவே படிச்சுட்டு, இப்போ ரீடிங் மோட் வச்சா, இப்போ ரெஸ்டாரண்ட் போனால் இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்லாம் பிரெய்லி லெட்டர்ஸில் இருக்கிற மெனு இருக்காது. ஸோ தே கேன் யூஸ் தட் கிளாஸ் தேர். இப்போ எப்படின்னா அந்த மெனு ப்ராப்பராக பிடிக்கணும். அதுதான் இதோட கிளாஸ் வந்து நம்ம அது கொஞ்சம் யூஸ் பண்ணி போது கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக அது பிடிச்சா என்னென்ன இருக்குது நம்ம படிக்கிற மாதிரியே they'll read it எல்லாமே. இப்போது பிரியாணி இத்தனை ருப்பீஸ், ஜூஸ் எல்லாமே கரெக்டாக அதுவாக படித்து சொல்லும். டர்ன் நெக்ஸ்ட் பேஜ் எல்லாமே சொல்லும்.